வணக்கம். கங்கையமரன் அவர்களுடைய இயக்கத்தில் ராமராஜன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்து சக்கை போடு போட்ட திரைப்படம் தான் எங்கள் ஊர் பாட்டுக்காரன். பொதுவாக ராமராஜன் அவர்கள் 80களில் 90களில் எப்படி கொடிகட்டி பறந்த ஒரு நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமாக அவருடைய படம் ரிலீஸ் ஆனாலே திருவிழா கோலம் தான், பயங்கர வெற்றி தான். வெள்ளி விழாலாம் அவ்வளோ படங்கள் ஓடி இருக்கு. ஒரு படம் வரிசையாக எல்லாமே வெற்றின்னு சொல்கிற அளவுக்கு அப்போ அவருக்கான ஒரு பீக் பீரியட்னு தான் சொல்லணும். அந்த லேட் 80s அந்த 90s உடைய அந்த ஆரம்ப கட்டம். அப்போ வந்த ஒரு படம் தான் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படம். இதில் இந்த படத்துக்கு தயாரிப்பு சங்கிலி முருகன் அவர்கள், இசையமைச்சது இசைஞானி இளையராஜா அவர்கள். அவர் தான் இசையமைப்பார். அதில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு 3 தடவை வரும். அதாவது அன்றைய காலகட்டத்தில் நிறைய படங்கள் அது மாதிரி நடந்திருக்கும். உதாரணத்துக்கு நான் அடிமை இல்லை படத்தில் ஒரு ஜீவன் தான் அந்த பாட்டு 2-3 தடவை வரும். அந்த படத்தில் ஒரு பாட்டுக்கே பல வருஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி இந்த செண்பகமே பாட்டு இதுக்கு ஒரு 3 வருஷம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வருஷம், 3 வருஷம்ல 2 வருஷம் காதல் பரவசத்தில் பாடக்கூடிய பாட்டு, கதாநாயகனும் கதாநாயகியும். இல்லை 3வது வருஷம் இது ஒரு சோகமான ஒரு வருஷம். இது ரேகா அவர்கள் பாடுவாங்க. அதாவது தன்னுடைய கணவன் தன்னுடைய பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியினுடைய பாச போராட்டத்தை வெளிக்கொணர்கிற மாதிரியான வரிகளை கங்கையமரன் அவர்கள் எழுதியிருப்பார். இப்போ ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மனோ பாடியிருப்பாரு, இன்னொன்று மனோவும் சுனந்தா அவர்கள் பாடியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஷா போஸ்லே அவர்களை பாட வச்சிருப்பாரு இசைஞானி இளையராஜா அவர்கள். அது யாருடைய ஐடியா? இசைஞானி இளையராஜாவுடைய ஐடியா தான் அதுவா அப்படின்னா கிடையாது. இந்த பாட்டுக்கு மெட்டெல்லாம் போட்டாச்சு. மெட்டை போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னோடனே இசைஞானி போட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே இந்த வருஷனை யார் பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கங்கையமரன் சொல்லியிருக்காரு, ஆஷா போஸ்லே பாட வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஆச்சரியமா போச்சு. என்னப்பா இந்த பாட்டுக்கு எதுக்குப்பா ஆஷா போஸ்லே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி பஞ்சருணாச்சலம் அவர்கள் எழுதி இயக்கிய படம் புது பாட்டுன்னு ஒரு படம். அந்த படத்துல எங்க ஊர் காதலை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அதாவது தமிழே தெரியாத ஒரு கதாநாயகி, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன், இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு. அதுக்கு ஆஷா போஸ்லே அவர்களும் பாடியிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த கிராமத்து இளைஞன் ராமராஜன் அவர்களுக்காக பாடியிருப்பாரு. ஆஷா போஸ்லே அவர்கள் அந்த தமிழ் தெரியாத கதாநாயகிக்காக பாடியிருப்பாங்க. அப்போ கங்கையமரன் அவர்கள் அந்த விஷயத்தை சுட்டி காட்டி சொல்றாரு, இதுக்கு முன்னாடி தான் ஆஷா போஸ்லே அம்மா பாடியிருக்காங்களே, அவங்க இன்னொரு தடவை பாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குனே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி தம்பி இவ்வளவு ஆசைப்படுறாருன்னு சொல்லி ஆஷா போஸ்லே அவர்கள் வந்துட்டாங்க. லிரிக்ஸை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. இசைஞானி அவர்களுடைய உதவியாளர் சொல்லி கொடுக்குறாரு. அவங்க செண்பகமே செண்பகமேன்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அதை சரியாவே உச்சரிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒருத்தரை கூப்பிட்டு, அவருக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அப்போ ஆஷா போஸ்லே அவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும்ல, அவருக்கு ஹிந்தி தெரியும் அதனால அவரை வச்சு சொல்லி கொடுத்தோன்னே ஓரளவுக்கு உச்சரிப்பு பெட்டர் ஆகுது. இப்போ நீங்க இந்த வெர்ஷனை கேட்டா கூட அவங்க செண்பகமேனே பாடியிருக்க மாட்டாங்க. ஆஷா போஸ்லே அவர்கள் செண்பகமே அப்படின்னு பாடியிருப்பாங்க. அந்த செண்பாகமேன்னு பாடியிருப்பாங்க. செண்பகமே அப்படிங்கிறதுக்கு அது வேற வழி கிடையாது. ஏன்னா தமிழ் வாடை இல்லாத ஒரு பாடகர் அவங்க அப்படிங்கிறப்போ அவங்களால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறப்போ ஓகே பண்ணியாச்சு, அந்த டேக் ஓகே ஆயிடுச்சு. ஆனா அதுல அந்த பாட்டை அவங்க பாடியிருந்த விதம், ஆஷா போஸ்லே அம்மா அவர்களுடைய குரல், அதுல இசைஞானி அவர்கள் போட்டிருந்த அந்த இசை, கங்கையமரன் அவர்களுடைய வரிகள், இதெல்லாம் கேட்கும்போது நம்மளை அப்படியே உருக வச்சிருந்தா சொல்லணும் அந்த பாட்டு. அதுல ரேகா அவர்களுடைய நடிப்புமே ரொம்ப அற்புதமா இருக்கும். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என்மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே, இது பல்லவி எல்லா வருஷன்லயும் வர்றதுதான். அதுக்கடுத்து சரணத்துல பாத்தீங்கன்னா கங்கையமரன் அவர்கள் எப்படி போட்டிருப்பாருன்னா, உன்பாத போகும் பாத நானும் போக வந்தேனே, உம்மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்றேனே, உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் ஏனோ வாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னால, எப்போ நீ என்ன தொட்டு பேச போற முன்னால அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. அதாவது என்னுடைய பாசத்தை நீ எப்போ புரிஞ்சுக்க போற, அதுக்காக தான் நான் இந்த பாடல் பாடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பாட்டு சத்தத்தை கேட்டு எப்போ நீ தொட்டு என்கிட்ட என்னை தொட்டு நீ பேச போற அப்படின்னு சொல்லி கணவனுடைய அன்பை எதிர்பார்த்து பாடக்கூடிய மனைவி. அதுக்கு ஏற்ற மாதிரி வரிகளில் சில மாற்றங்கள் பண்ணி கங்கையமரன் அவர்கள் இவ்வாறு எழுதியிருப்பார். மற்ற வருஷன்ஸ்லேருந்து இது இப்படி மாறுபடுது இந்த வரிகளில். அதுக்கடுத்து அடுத்த சரணத்துல பாத்தீங்கன்னா, பூ வச்சு பொட்டும் வச்சு மேளம் கொட்டி கல்யாணம், பூமஞ்சம் போட்டு கூட எங்கே அந்த சந்தோஷம், உன் அடி தேடி நான் வருவேனே, உன் வழி பார்த்து நான் இருப்பேனே, ராசாவே உன்னை தொட்டு நானும் வார மாட்டேனா, என் வீட்டுக்காரன் பாட்டு காதில் கேட்க மாட்டேனா,
நீ பாடி அதை நான் வந்து கேட்க மாட்டேனா, உன் பின்னாடி நான் வரமாட்டேனா, நீ போற வழி எதுவோ அதுல தான் நான் இருப்பேன், உன்னை பார்த்துட்டு தான் நான் என்னுடைய பயணங்கிறது தொடரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை வந்து கங்கை அமரன் கொடுத்துருப்பாரு. அதுலயும் எங்கே அந்த சந்தோஷம், பூமஞ்சம் போட்டு கூட எங்கே அந்த சந்தோஷம்ங்கிற அந்த வரிகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆஷா போஸ்லே அவர்கள் பாடும்போது அப்படியே நெஞ்சம் வந்து நமக்கு உருகிறோம். அது மாதிரி ஒரு 2 இடங்கள்ல இந்த பாட்டுக்கு ஆஷா போஸ்லே அவர்களுடைய அந்த அவங்களுடைய தனித்தன்மை அதை காமிக்கணுங்கிறதுக்காக ஹம்மிங் அதை வந்து கொடுத்துருப்பார் இசைஞானி இளையராஜா அவர்கள். அது மாதிரி ஸ்ட்ரிங்ஸா இருக்கட்டும், ஷெனாயா இருக்கட்டும், இந்த இசைக்கருவிகளை வந்து அவர் பயன்படுத்திய விதம், அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். மொத்தத்தில் இந்த பாட்டை கேட்டு முடிச்ச உடனே நம்ம வந்து அப்படியே உருகிடுவோம், அந்த பாட்டுடைய மூடுக்கு வந்து அப்படியே போயிருவோம். இந்த பாட்டை வந்து பாடி முடிச்சுட்டாங்க ஆஷா போஸ்லே அவர்கள். பாடி முடிச்ச உடனே அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போகவில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பாட்டு எப்படி மிக்சிங் ஆயிருக்குங்கிறத வந்து கேட்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால அங்கேயே உட்காந்து அது மிக்ஸ் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்குறாங்க அந்த பாட்டை. அவங்க கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு தமிழே தெரியாது, தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ பிரச்சனை. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொல்லி கொடுத்ததை கேட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டை பாடிட்டாங்க. உச்சரிப்பை பொறுத்த வரைக்கும் பாவம் அதெல்லாம் வந்து அவங்கள நம்ம குறைய சொல்ல முடியாது. தமிழ் உச்சரிப்பு மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாத்துலேயுமே ஆஷா போஸ்லே அம்மா அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு உச்சம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை கேட்டு முடிச்சோடனே அவங்க கண்ணிலேருந்து அப்படியே ஒரு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாகவே இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு ஒரு மிகச்சிறந்த பாட்டை பாடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் நெகிழ்ந்து போய் அவங்க வந்து திரும்பியிருக்காங்க ஊருக்கு. அந்த பாட்டு இப்போ வரைக்கும் நம்முடைய மனதில் நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. 3 வெர்ஷன்ஸ் இருக்குது படத்தில் செண்பகம் மேலே. அதில் ஆஷா போஸ்லே அம்மா அவர்களுடைய இந்த வெர்ஷன் வந்து ரொம்ப தனித்துவமாக தெரியும், ஏன்னா அவங்களுடைய பங்களிப்புனால. ஆனால் நீங்களும் போய் இப்போ யூடியூப்ல கேட்டு பாருங்க, அந்த பாட்டை உங்களாலே அதை வந்து உணர முடியும். இந்த ஒரு அற்புதமான பாட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிச்ச விஷயங்கள், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.